குழந்தை இறந்த உடனே 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறன்றார் முதலமைச்சர். அதுக்கப்புறம் 5 லட்சம்ன்றாங்க. அதுக்கப்புறம் சில அமைப்புகள் பட்டியலின சமூக சார்ந்த அமைப்புகள்லாம் வந்து போராடும் போது 15 லட்சம்னு. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, 3 லட்சம் 5 லட்சம் நீங்க டிக்ளேர் பண்றீங்கல்ல, சாராயம் குடிச்சு செத்தா கூட உடனடியா 10 லட்சம் கொடுத்தியே கள்ளக்குறிச்சியில. இந்த கொலை வந்து அரசு பண்ண கொலை, இது அரசு கொலை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஐபிசியில கூட 304 304A இதுதான் சொல்லுது. இது அரசு கொலை தான். ஒரு பள்ளிக்குள்ள கட்டிடத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்து செத்து போகுதுன்னா அதிகாரிகளோட அலட்சியத்தினால தானே இந்த கொலை நடந்தது. அப்போ அது ரீதியான வழக்குகள் வந்து அவங்க மேல பாயணும்ன்றதும் நாங்க கேட்டுக்கிறோம். வெறும் 5 லட்சம் 10 லட்சம்ன்றது இல்ல, எதுக்கும் செலவு பண்றீங்க. சினிமாக்கு 500 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் செலவு பண்றாரு. ஏன் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் தூக்கி கொடு. ஏதோ இப்போ வெள்ளி சேரை போட்டு உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்கார்றாருல, பெரியார் வழி வந்தவர்கள் என்ன பண்ணணும்? இந்த கௌரவம் எல்லாம் எனக்கு தேவையில்ல, இது அசிங்கம், இதை தூக்கி போடுங்கன்னு சொல்லணும்ல. உட்காந்துட்டு கால் மேல கால் போட தெரியுதுல, செலவு பண்ண தெரியுதுல்ல. 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுங்க அந்த குடும்பத்துக்கு. என்ன குறைஞ்சிட்டு போறீங்க? இன்ன வரைக்குமே எல்லாருடைய வீட்லயும் ஒரு குழந்தை செத்து போச்சு 13 வயசுங்க. அந்த குடும்பத்தோட எதிர்காலமே போச்சுங்க, தலைமுறையே அழிஞ்சிச்சுங்க.